கருதானிக்கு கோயாமுத்தூர். கோயாமுத்தூர் இரவும் நீரவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள். தாய் தாய் மகன் தந்தை வரலாம். கணவன் மனைவி பிள்ளை இப்படி நான் தரகனை சொல்லுங்க. நீ யாருடா? அண்ணா நல்ல காலைல விடல. சாமிட்ட மனசை கொடுங்க. நீங்க குறிஞ்சி வளர்த்து எதிர்க்கிறது எனக்கு பெருமை இல்லை. உங்க உள்ளத்தை பகவான்கிட்ட கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷமே, வேற எதுவுமே கிடையாது. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் திருமால் மருகா. நீங்கெல்லாம் கோயம்புத்தூரப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில என் தங்கை மாரியம்மனுடைய கோயில் இருக்குதா? இருக்கு. அதுல இருந்து ஆனந்தமாக பார்த்தா நாகம் சொந்தமான தெய்வங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கா? இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு வழிபடக்கூடிய தெய்வமா இருக்கு. ஆனா 3 ஆண்டு காலங்களாக இந்த பெண்மகளினுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆராய்ச்சியும் நிறைவடையாத முடியாத ஒரு குழப்பமான மனோநிலைகளும் உங்க வாழ்க்கையில நடந்தது. இந்த விஷயங்களுக்கு நான் பார்த்தேன் முன்னோர்கள் செய்த பாவத்தின்படி இந்த சங்கல்பங்கள். ஆனா இருதார யோகத்தின்படி வாழ்க்கை திசை மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒருநிலைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி தொழிலாள கொஞ்சம் மன வருத்தமும் பண நஷ்டமும் நிறைய ஆகியிருக்கிறீங்க. அதையும் தீர்த்து தெளிவாகிட்டாங்க. இந்த ஒரு மகனுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பு கிடைக்க போகுது. அதை நான் பெருமையாக நடத்தி ஆனந்தமாக்கி தந்தா போதும்லாம் கால் நிறுத்துவாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு முந்தை ஒரு முதலே வரலாப்பா. புனிதமாக நல்ல வாழ்க்கை அமைச்சு நிலைத்த வாழ்க்கை தருகிறேன். மதியம் வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க. வடா பக்கத்துல பூத்த கணபதியே பொண்டாட்டி வருவாடா வரமாட்டாடா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கான். கோயம்புத்தூர்ல இருந்து பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா, இல்ல அவளை விட்டுட்டு நான் போயிடுவான். கால் விட்டுருவான். கண்ணாடி கடத்தி தூரம் இருந்துவான். உன்னை நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை. பிள்ளையார் எங்கடா இருக்கு உங்க வீட்டு பக்கம் இருக்கா? அதான் முன்னை முழுமதுலேன்னு பாட்டு வருது. விநாயகர் கோயில் கும்பிடுவியா? சும்மா பார்த்து தலை பிடிச்சிட்டு போறியா? வண்டியில் போய் அப்படி பார்த்து போறேன். கும்பிட மாட்டா கால் வருவா. ஓம் என்னும் ஞானத்தாய் பெற்ற முதல் பிள்ளை உட்கார்றான். உன் மேல ஒரு குற்றம் இல்லை, ஆனா மங்கா இருக்கான். பொண்டாட்டியுடைய மரத்தை புரிஞ்சுக்கிட மாட்டான். அவன் குடும்பம் அவன் வழியத்தான் பார்க்கறான். அதனால இவனுக்கு நமக்கும் செட் ஆகாது. அப்படி செட் ஆகணும்னு சொன்னா இவனை முழுக்க முழுக்க நம்ம வீட்லயோ நம்ம கட்சியில வந்து இருந்தா இவன் கூட வாழணும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு உன் பொண்டாட்டி முடிவு எடுத்துக்கான். இதுதான் உண்மை. உனக்கு சொன்னாரா காரணம். ஒரு காலத்துல நாங்க கண்ட்ரோலா வாழ்ந்து பழகின கலாச்சாரத்துல இருந்தோம். இப்போ கூரையில தோறப்பட்டா 1000 காக்கா வந்து மேய்ந்தா. புரியுதா உனக்கு? புரிஞ்சா புரியுங்கா, புரியாட்ட விட்டு. கூரையில தோறப்பட்டா 1000 காக்கா வரும். சோத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குடா. புரியுதா? இல்ல புரியுது உனக்கு? அதனால ஒரு பானைக்குள்ள வச்சு சாப்பிடணும்னு நினைச்சனா கொஞ்ச நாள் அவனுக்கு மரியாதை கொடுங்க. அப்படி வேண்டாம்னு சொன்னா விட்டுட்டு ஒதுங்கிக்கா. என்ன வேணும்? வேணுமா வேண்டாமா? காரணம்
வணக்கம் செய்வோம் பாரி. கண்ண முடியா? அப்படியா? சரி. மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு பைசை பண்ணி தரேன். அதுவரை பொறுமையாக எந்த பேச்சும் கொடுத்தாரு. கருதாமிக்கு அதே கோயம்புத்தூர் வண்டி வாகன சொந்தமான தொழில் யாரும் வச்சிருக்கீங்களா? வாங்க. என்ன வண்டினா வச்சிருக்கீங்க? அதை வச்சு தொழில் நடத்துறீங்களா? கால் வந்துட்டாங்க. கண்ணல்ல கண்ணல்ல கலங்குது பொண்ணு பொண்ணு நினைக்குது எண்ணங்கள் எங்கே பறக்குது. உள்ள எங்கப்பா இருக்கு? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. அமைதியாரியா வாய முடியா? நான் தானே திறந்து கொடுத்துருக்கேன், நீ ஏன் சொல்லுங்க? உங்க தெருவுக்குள்ள போனேன், எட்டி போனா அங்க சிவபெருமான் வராரு. கோயில் இருக்கா? அங்க இருந்து எட்டி போனான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். என்ன சரண ஓம் நமச்சிவாயான்னு சத்தம் கேட்கு. காரணம் சமமா இருக்கு. உங்களை ஆராய்ந்து பார்த்தேன். சாதகம் பார்க்க போனாலும் எது பார்க்க போனாலும் பலவளா பலவளான 1000 கேள்விகளை மனசுல வச்சு குழப்பம் முடிவுகளை தவிர ஒரு தெளிவுக்கு வர மாட்டீங்க. 3 ஆண்டு காலங்களாக உன் பையனுக்கு இப்போ கிரகங்கள் சரி கிடையாது. பணங்கள் நிறைய நஷ்டமாயிருக்கும். புரியுதா? அவன் இஷ்டத்துக்கு தான் செயல்படணும்னு நினைப்பான். நம்ம எண்ணங்களுக்கு கட்டுப்பட்ட மனோநிலைகள் அவனுக்கு இல்லை. அவனை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு ஆடு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல பல லட்சங்களை இழந்திருக்கிறோம். இதுக்கிடையில ஒரு டாக்குமெண்ட் சொந்தமான குழப்பம் வரக்கூடிய நிலைமை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இருக்கா? அதே மாதிரி உங்களுடைய தொழில வண்டி வாங்குறத ஒரு வண்டிய வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற சிந்தனை உள்ளத்துல ஓடும். 2 வண்டியுமே நீ வச்சுக்கலாம். நஷ்டப்படாம நான் உனக்கு காப்பாற்றி தந்துடுவேன். வேற என்ன வேணும் சொல்லு. அவளை என் கோயிலுக்கு என்னைக்கு கூட்டு வர அன்னைக்கு குணமாயிருவான். பக்கத்துல வா. கருதாமிக்கு அரோகரா. கருதாமிக்கு அரோகரா. கட்டியாகி தாரேன். செல்வாக்கா இருப்பா. நல்லா இருக்கீங்க செல்லங்களே. சாப்பிடாம இருக்கக்கூடாது. அது மட்டும் தான் இந்த இடத்துல முக்கியம். கருதாமிக்கு அரோகரா. கருதாமி ஒரு வாழ்க்கையின் அமைப்பை பத்தி பல பேர்கிட்ட ஆராய்ச்சி பண்ணிட்டு எனக்கு ஒரு முடிவு கிடைக்குதுன்னு ஒருத்தர் குழம்பிட்டு இருக்கான். யார்ப்பா? பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காட்டுறது யார்? என்னடா என்ன பிள்ளைடா அது? என்னாச்சு? கால் வந்துட்டு நன்றும் ஆத்திரக்காரா சாமியே கூட சும்மா குறிஞ்சி வந்திருக்க. நானா பைத்தியாரனால? ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன் சாமி. உன்னுடைய உள்மனதை பார்த்தேன். இப்படி கஷ்டங்கள் ஆயிடுதுன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கிறது தான் கரெக்டு. வேற வழி இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துருக்கோம். உண்மையா இல்லையா? காலம் சாகிறதுக்கான கருத்தாவிற்கும் வந்த வார்த்தை வாழணுண்டா, உயரணுண்டா. எந்த சூழ்நிலையும் காப்பாற்றி மனையே சரிஞ்சு விழுந்தாலும் நில் என்று நிறுத்தி உங்க மனதையும் ஆத்மாவையும் நான் காப்பாற்றினேன். தெரியுமா உனக்கு? சான்று இன்னிலிருந்து 8 நாளைக்குள்ள உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய பணம் தருவேன். அவன் படிப்பையும் நான் உயர்த்தி தருவேன். இப்ப ஏற்கனவே ஒரு 3 லட்சத்துக்கு மேல ஒரு அழுத்தமான ஒரு கடன் இருக்கு. அந்த கடனையும் உனக்கு நீக்கி தரேன். என்ன? துணைவியாருடைய ஆரோக்கியத்தை பத்தியும் வயிற்றை பத்தியும் ஒரு கவலை இருக்கு உன் உள்ளத்துல. அதுல நோய் இல்லாம காப்பாற்றி தந்துடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிமாற கொடுப்பா என் பிள்ளைக்கு. கூப்பிடுங்க எல்லாரும் கருத்தாவிய. பணம் கிடைக்கும்.
உயர்வாக வாழ்ந்தாய். குடும்பத்தோட என்னை வந்து பார்க்க சந்தோஷமா இரு மகனே, ஆனந்தம். மதியம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும். கோயில பணம் வேணா என்கிட்ட வாங்கிட்டு போ. பிரசாரத்தை பத்தி கவலைப்படாத. கர்மசாமிக்கு ஐயன் ஐயப்ப சாமிக்கு. அதே கோயம்புத்தூர் எல்லை கடன்களை பற்றி மன உபாதை அடைந்து கடன். என்னடா கடன் வச்சிருக்க நீ? காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா? வாய் பேசுவதா? என்ன கடன் பார்த்து சொல்லுற. என்ன கடன் கேட்டது? அதுதான் நான் 1000 தான் கேட்டேன். என்ன சப்ஜெக்ட் படிக்கிறேன்? நல்ல காரணம் இருக்காடா. புரியல. பரமா இருக்கான் பிள்ளை. அவன் மீது ஒரு குற்றம் இல்லை இல்லையா? அது யாரு? அப்ப நீங்க வாங்க. நப்பா பிள்ளை 2 மணி நேரம் காரணம் இருக்காங்க. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. வாங்கப்பா. 3.5 வருஷத்துக்கு முன்னாலேயே சொத்துக்களை இழக்கக்கூடிய விதியை பெற்றவர்கள் நீங்கள். உண்மையா? அதே மாதிரி அறிவில்லாமல் சில நண்பர்களை நம்பி இருக்கிற பணத்தை கையில கொடுத்துட்டு ஏமாந்து வந்த மகன். நாளை வரும் நாளை கழித்து வரும் என்ற கற்பனையில் காலத்தை ஓட்டி வீட்டுக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி வந்திருக்கேன். கிடைப்பட்ட உலகில் கடன்பட்ட உனக்கு ஏனடா இந்த பொய்யறிவு? உன் கண்ணில் ஒரு நாள் தோன்றும் வடிவேரின் அரசாட்சி வெற்றி வேல் வெல்லுமடா. பிள்ளைய முழுத்தா நீ நினைக்கிற சப்ஜெக்ட படிக்க வச்சு தாரேன். சரியா? கடன்களை தீர்த்து தாரேன். கடன்களை தீர்த்து தாரேன். தெளிவாக நடத்தி தாரேன். இந்த பக்கவா அவனை என் நேருக்கு உட்கார்த்து நீ உட்கார்த்து கண்ண விடுறா. உடம்புல ஒரு குறை இல்லை, மனநிலையில தான் பிள்ளைக்கு குறை. சரிண்ணா? சைக்காட்டிஸ்ட் மாத்திரை சாப்பிடானா? என்னையா கால் வந்துட்டு வாடா. அமைதியா உட்கார். எதையும் கருதாமிக்கு 3 முறை என்னைய பார்க்கவா. பிள்ளைய நல்லாக்கி தரேன். கடன்களை தீர்த்து அந்த பிள்ளைய படிக்க வச்சு செல்வாக்கா. கருதாமிக்கு திருப்பூர். திருப்பூர் கோவை அங்கிட்டு போயிருக்காங்க. அடுத்து வாங்க திருப்பூர். கருதாமி என் பிள்ளை அது இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைக்கணும்னு ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்க. அது சரியா அப்படின்னு ஒருத்த மனது கேட்க. பிள்ளைகளுடைய மனதை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? உங்களை எங்க இருக்கு? கல்யாணம் முடிச்சிட்டாரா? அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன செய்யலாம்? கால் விட்டுவா. யாரா வந்திய? மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. அவன் உள்ளதுக்குள்ள ஒரு பூ ஒன்று பூத்து இருக்கு. அது காதல் மலர். புரியுதா? என்ன மலர்? வாழ்க்கையில அனுபவப்பட்ட ஒரு மங்கை. ஏற்கனவே கல்யாணம் முடித்து விவாகரத்தான ஒரு பொண்ணு. உண்மையாலே அது உனக்கு தெரியும்ல. அதனால அந்த இடம் வெளியே விட்டா போதுமா? காதல் விட்டுவா. இதெல்லாம் எப்படியா கண்டுபிடிக்காது? நீங்க அதிசயமா நினைக்கிறீங்க. நான் ஒண்ணுமே கண்டுபிடிக்கிறேன். கருப்புசாமி எனக்குள்ள இருக்காரு. அவர் சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். என்னடா பரமசிவா, உன் மகனுடைய மனதை அவ வசியம் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்ப வருமானத்துல ஒரு பாதி அங்க போய் உன் மகனை நான் செம்மையாக்கி உனக்கு கொண்டு ஒப்படைக்கிறேன். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்படி வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க நல்லா இருக்குமே அப்படின்னு அவனை பிரைன் வாஷ் பண்ணி அவன் மண்டையை திருத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரியானா? அதனால அவன் சீக்கிரமா திருந்தணும்.
அவனை வெட்டியாக்கி உன் பக்கத்துல கொண்டு ஒப்படைச்சா போதும்னா நடத்தி வச்சுட்டாரு. இவன்டே திருமணம் நடத்தி வச்சிருக்கோம். அப்போ இது என்ன பேச பேவில்ல கார்டு சிந்துரனே அந்த பட்டுக்கோட்டையார தூக்கி அங்க போடுங்க. போய் என்னத்துக்கு சொன்ன மாதிரி பொம்பளை இதுல தான் எல்லாரும் போய் சொல்லுவாங்க. அது மாதிரி உண்மைதான் தாய், உண்மைதான் உண்மைதான். எதுவுமே செய்ய மாட்டேன். உனக்கு தெரிஞ்சு உன் சம்மதத்தோட அவளை கட்டிக்கிறது தாய். நீ கவலைப்படாத, கண்ணை முடிக்கும் ஒண்ணு இல்ல. கண்ணை முடிமா நான் பாக்கட்டும். அவன் பாக்குற வேலையில ப்ராஜெக்ட் வந்து முடிய போகுதுன்னு ஒன்றரை மாட்டேன். அதனால வேற ப்ராஜெக்ட்டுக்கு வேற கம்பெனி கேட்டுட்டு இருக்கான். அது நடந்துடும், கவலைப்படாத. வீணா பயந்து உன் இதயத்தை வீணாக்கிறாத. படபடப்பு உனக்கு அடிக்கடி வருது. காப்பாற்ற உன் மகனுக்கு கல்யாணத்தை நீ நினைக்கிறது மாதிரி உத்தமமான ஒரு பெண்ணோட நடத்தி வாழ வச்சுட்டாங்க. அடுத்து பேசுவோம் மகனே. நல்ல அமைதியா போய் உட்காரு. கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை நீதிமன்றத்தில் தொடர்புடையவர். கோர்ட்ல கேஸ் கிடக்காம உனக்கு என்னப்பா கேஸ் கிடக்கு? உங்களுக்கு பூர்வீக உனக்கு கேஸ் இருக்கா? பூர்வீக சொத்துக்கு முதல்ல பேசுவோம், அடுத்த சொத்துக்கு உங்களுக்கு பேசுவோம். உனக்கு போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 2022 ஒரே மாதிரி இருக்கு. 1 2 3 4 பாதி சக்சஸ் ஆனது யாருக்கு? பாதி சக்சஸ் ஆனது உங்களுக்கு. நீங்க தரணும். நீங்க போட்டி போட்டி என்னையுமே உடம்பு வந்துருக்கீங்க. கர்மசாமிக்கு உன் வழக்குக்குரியவருடைய மனதை உங்களுக்கு திருப்பி காம்பர் மிஸ்ரா முடிச்சுட்டு தான் போதுமா? முடிச்சா அப்படி இந்த கோயில் தர்ம கட்டளைக்கு என்னப்பா செய்வேன்? கால் விழுப்போம். கர்மசாமிக்கு அப்படியா? எப்போ? சரி, ஜனவரி 30ஆம் தேதி ஒரு வாய்தா வருது. சரியா போட்டிருக்காங்களா? இந்த 30க்குள்ள உனக்கு மேட்டர் முடிச்சுட்டாங்க. ஓடிப்போ. கர்மசாமிக்கு அடுத்த சிந்தனையில் அதை செய்யும். கர்மசாமி அப்படியா? பூர்வீக சொத்து பத்திரம் 2 பத்திரம் 2 பேர்கிட்ட இருக்கு. சரிண்ணா? வித்தியாசமான எழுத்துக்களும் விஷயமுமா இருக்கு, ஒருநிலைப்பட்டதா இல்லை. அதனால இப்ப வில்லங்கமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதனால இந்த விஷயத்துல உண்மையானதை நகல் எடுத்து பார்த்து தெளிவு பண்ணி உங்க பக்கத்துல வெட்டியை தந்தா போதும்னா கால். எத்தனை சுவாமியே சரணமையப்பா. என்னைய கொஞ்சம் கூட நீ மனசார நினைக்கவே இல்லையே. காரியத்துக்கு மட்டும் வந்து நிக்கிற நீ. பக்கத்துல வா, கண்ணை மூடு, 2 செகண்ட் உன் உள்ளத்துக்குள்ளே என்னைய பாரு. தாப்பா ஜெயிச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சொத்து சொந்தமா வில்லங்க உடையவன் யார்? என்னையா சொத்து? காலம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால சில சொத்துக்களை வியாபாரம் பண்ணி சில நல்ல பலன்களை அடைந்தார். ஆனா இப்போ போட்டிருக்கிற ஒரு சொத்து சட்டப்படியும் கொஞ்சம் பிரச்சனையோட சொத்து இருக்கு. வில்லங்கத்துக்குரிய ஆட்களை பேசி சமாதானப்படுத்தலாம் நினைச்சா 2 ஈசி போட்டதுல ஒரு ஈசியில ரெக்கார்டு கரெக்டா வருது, இன்னொரு ஈசி உனக்கு செட் ஆகல. அது நீ பாத்தியா? இனி இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் செக்டர்ல மாற்றம் இருக்கு. அதை நான் செட் பண்ணி தந்துருந்தேன். இடத்த முடிச்சுட்டாங்க. காலம்
வச்சுக்கப்பா. அந்த இடத்துல இந்த கனியை கொண்டு போடு. ஜெயித்து என்னை வெற்றியுடன் காண வருவாய். அதுக்கு என்னை பிற பார்த்துட்டுப்பா வர வைக்கிறேன். கருதாமிக்கு கருதாமிக்கு. அப்படியா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? காரணமா காதல் கனிரதமே. யார் பாடின பாட்டு தெரியுமா? அதெல்லாம் அண்ணாச்சிக்கு தெரியும். பி சின்னப்பா பாடின பாட்டுன்னு. என்னக்கா வேணும்? என்ன படிக்கலாம்? குடிப்பாங்க வாங்கிட்டாங்க குடிப்பாங்க குடிப்பாங்க அல்ல நிதானமா காலம் சொல்லலாம். கருதாமிக்கு இந்த முறை வெற்றி அடைத்து என்னை காண வருவாய். ஒன்றும் பிரச்சனை. கேரளாவில் யார் இருக்கா? கேரளாவில் உள்ளவங்க வரும்போது எங்க கூட்டுவாங்க சேர்த்து முடிச்சா. கருதாமிக்கு மெல்லேந்திக்கா மெல்லேந்தி. அப்படியா? காரைக்குடி எல்லை. காரைக்குடி முறைக்குடி காரைக்குடி. இணை பிரியாத திரேகம் மரகனையோ ஈன்றவர் என்று மீறவும் பயந்தனையோ. தலைவன் தலைவி கணவன் மனைவியாக யார் வந்திருக்கீங்களா? மனவேதனை என்னும் தீயதனாலே சென்றே மாழ்வதா இது நன்றோ? என்னப்பா வேணும்? இப்பொழுது அவளுடைய மனநிலைகள் அவரை விட்டு விலகவும் முடியாம வாழவும் முடியாத நிலைமையில வேதனைப்பட்டிருக்கான். அதான் இடைபிரியாத திரேகம் மறந்தனை. ஆனா அந்த வாழ்க்கை அவன் கூட ஓடுமா அப்படின்னு பார்த்தேன். உன் பிள்ளை சாகணும்னு முடிவெடுத்துட்டான். புரியுதா? தன்மான குறை வந்துடக்கூடாது, உயிரை விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல அவ இருக்கான். அவங்க ரெண்டையும் சேர்த்து வச்சா போதுமா? ஒரு மரம் தனின்னு சொல்லுது, இன்னொரு மரம் பொருந்தலையே. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. பொம்பளை பிள்ளைக்கு இந்த நச்சு ஏற்படுத்தினா அவன் எப்படி மனதார திருந்துவான்? இவன் கூட வாழ்றதை விட பிரித்து வேற வாழ்க்கையை பெற்றலாம் அப்படின்னா வீட்டிலேயே இருந்து வேணாலும் போகலாம் அப்படின்னு இவா மனசு. நம்ம குடும்பத்துப்படி நாளைக்கு சொந்த பந்தங்கள்லாம் தர புரிஞ்சிடக்கூடாது, அவன் திருத்தி வாழ்ந்தாங்கன்னா அவன் தளபதி அதாமனு விட்டுருவோமே அப்படின்னு நீ நினைக்கிற. இந்த ரெண்டுக்கு இடையில நான் பார்த்தேன், அவங்க வீட்டுக்குள்ள மரண சம்பவமான சூழ்நிலைகள் இப்போ ஓடிக்கிட்டு. இதுல நம்ம பிள்ளையுடைய மனம் பாதிக்கக்கூடாது என்பதுதான் இங்க ஏற்பட்ட விலை. அதனால 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. 6 மாதம் அந்த பிள்ளைய உன் வீட்டுல கொண்டு வைக்க, அவனை திருத்தி கொண்டு வந்து உன் காலில் வச்சு கூட்டு போக. கருதாமிக்கு ஆமா அதனால ஒருநிலைப்பட்ட மனதோட வழிபடக்கூடிய மனதுக்கு வாங்க. உங்க எல்லைக்குள்ள ஏற்கனவே நான் கருப்பசாமி தான் இருக்கேன்.
உண்மையா? நீங்க என்னை வணங்கக்கூடியவங்க தான், ஆனாலும் என்னை அப்பப்போ கோவப்பட்டு கொஞ்சம் ஏற்றுக்கிறீங்க. சரி, பிள்ளைகளுக்கு தகப்பனை ஏறதுக்கு உரிமை இருக்குல்ல? கொஞ்ச நேரம் கண்ண முடிய என்னை நினைக்க பார்ப்போம். வெத்தியா பிடிச்சுப்பா. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்துப்பா. கர்மதாமிக்கு அதே காரைக்குடி எல்லை என் சொத்துக்களில் இருக்கின்ற பிரச்சனை தெருன்னு கேட்டு வந்தவன். கடவுள் தந்த பொருள் அல்லவோ. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். சொந்த பந்தங்களாம் கடினமான போட்டியும் பொறாமையோடு இருக்காங்க. ஒரு காலத்துல அவன் வறுமையில இருக்கும் பொழுது நம்மளுடைய தயவு வேணும்னு நினைச்சான். இன்னைக்கு பணம் வந்த பிறகு முகத்தை கூட நம்மளை நேர பார்க்க மாட்டான். கர்மதாமிக்கு அப்படியா? கேட்டு பாப்போம். வாப்பா, காம்பவுண்ட் போட்ட இடம் எங்க வச்சிருக்கிற? அந்த இடத்து சோறு அடிக்குள்ள தாண்டா செய்வன தகடு இருக்கு மகனே. அதை எடுத்துட்டா போதுமா? காரணம் இன்னும் 2 இடத்த விலை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை பேசி வெற்றியாக்கி தரேன். அதில் இருக்கக்கூடிய தீவிரைகளையும் மாற்றி தரேன். காசு பணம் கிடைச்சாச்சு. கரெக்டாக 48 நாளையில் வெற்றியாகி வரும். அப்படியா? நாளைக்கே மறந்து மாறணும் போய் பேசப்போ. சாப்பிட்டு போடா, உட்காரு. நான் சொல்லும்போது போ, ஆத்திரப்படுறாடா தம்பி. கர்மதாமிக்கு நான் பெற்ற பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னடா பிள்ளை? அவங்களே முப்பிள்ளையா? சாதகம் போய் பார்த்தீங்களோ? எவ்வளவு நாள் இருக்கும்? அந்த ஜாதகத்துல இந்த வாழ்க்கை ஒன்று சேர்ந்து ஓடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்க. அந்த அளவுக்கு தெளிவா. ஆனா இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன். ஒற்றுமை இல்லாத மனநிலைகளும் பிரிவுக்குரிய சூழ்நிலைகளையும் உருவாக்கி நீ யாரோ நான் யாரோங்கிற மனநிலையில அவன் பிள்ளைடுவாங்க. உண்மையா? காரணம் அதுக்கு காரணம் நம்ம பிள்ளையா அல்லது வந்த பிள்ளையா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கெல்லாம் என்ன பேசிக்கிறீங்கன்னு சொன்னா, வந்தவா சரியில்லை, பிடிவாதம் உள்ளவளா இருக்கா, நம்ம மகனுடைய மனத்துக்கு பொருந்தாம இருக்கா, பெரியோர்களை மதிக்கக்கூடிய குணம் இல்லை அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் உள்ளத்துல இருக்கு. ஆனா உண்மை அது இல்லை. இறைவன் சரி. ஆனால் இப்ப குடும்பம் ஒத்து போகிறதுக்கு நிலைமை புரியுதா? அப்படியே அந்த குடும்பம் ஒத்து இருந்துச்சுன்னா பெரியவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம போகணும் அப்படிங்கிற விதி. அதனால இன்னும் 3 மாத காலங்களுக்கு இந்த நிலைகள்ல ஆபத்து இல்லாம ஓட்டித்தாரேன். அதுக்கு அடுத்து நிலையான நல்ல வாழ்வு தாரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துடும். பத்திரம்லாம் எங்கப்பா வச்சிருக்க? வெளியில இருக்க பத்திரத்தை பத்தி இப்ப கவலைப்படாண்டா. என்ன வரக்கூடிய தை மாதத்துல உன் கடனை திட்டத்துக்கு பணத்தை தந்து உதவுங்க. அதை வீட்டையும் தாரேன். புதுமையா ஒரு வீடு கட்ட பாக்கியத்தையும் தாரேன். என் பேரை போட்டு வாழ்ந்துக்கோ. கர்மதாமிக்கு அப்படியா? அப்படியா? சரி சரி. அப்படியா? திருச்சி மாநகர். திருச்சி மாநகர்.
திருச்சி மாநகர். சகோதரன் சகோதரியை பற்றி கவலைப்பட்டு வந்தது யாருப்பா? சகோதரன் சகோதரியை பற்றி கவலைப்பட்டு வந்தது யார்? உங்களுக்கு சகோதரன் சகோதரியை பற்றி அக்கறை இல்லையா? கால் வைங்க.